Hello friends, welcome to Beehive. Hope you're all doing good. இன்னைக்கு நம்ம time related sentences எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். Join me, let's get the ball rolling. இன்னைக்கு நம்ம first பார்க்க போறது என்னன்னா, நம்ம இப்போ எங்கயாவது வெளியில போயிருக்கோம். அப்ப நம்ம கூட வந்திருக்கவங்க நம்ம பக்கத்துல தெரிஞ்சவங்க வீடு இருக்கு, அங்க போயிட்டு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, we don't have time for this. We don't have time for this அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா, we have no time for this. We have no time for this அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, can I talk to you for a minute? Can I talk to you for a minute அப்படின்னு சொல்லலாம். இதை வேற எப்படி சொல்லலாம்னா, do you have a minute? Do you have a minute? Do you have a minuteக்கும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம போறோம். அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே போயிடுறோம். அதாவது அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே போயிடுறோம். அப்ப நம்ம 15 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்றத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, we are 15 minutes earlier. We are 15 minutes earlier அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாக்குறது, இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல ஈவெண்ட்க்கோ போயிருக்கோம். அப்ப நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கவங்க கேக்குறாங்க, இன்னும் இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ண எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம சொல்றோம் இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ண 10 minutes இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, there are 10 minutes left for the event to start. There are 10 minutes left for the event to start அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம வேற எப்படி சொல்லலாம்னா, we are 10 minutes away from starting the event. We are 10 minutes away from starting the event அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, எல்லாம் போக போக சரியாயிடும். இதை நம்ம வேற எப்படி சொல்லலாம்? நேரம் எல்லாவற்றையும் ஆற்றும் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, time heals everything. Time heals everything அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நான் உனக்கு சரியான நேரம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, I will tell you when the time is right. I will tell you when the time is right அப்படின்னு சொல்லலாம். 7th one, நீ ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுவ? அதாவது உன்னோட ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவேன்னு கேட்போம் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்னா, what do you do in your free time? What do you do in your free time அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா what do you do in your spare time அப்படின்னு கேட்கலாம். ஸ்பேர் டைம்னாலும் ஃப்ரீ டைம் தான். அடுத்தது, எல்லாம் நம்ம பிளான் படி நடக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டுல இருந்து 8 o'clock கிளம்பி 8:10 பஸ் ஸ்டாப் போயிட்டு 9 o'clock நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ரீச் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? அது எல்லாமே பிளான் படி நடக்குது அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்? we are right on schedule. We are right on schedule அப்படின்னு சொல்லலாம். SCHEDULE இது ஷெட்யூலா இல்ல ஸ்கெட்யூலான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ப்ரொனன்சியேஷனுமே கரெக்ட் தான். ஷெட்யூல் அப்படின்றது பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன், ஸ்கெட்யூல் அப்படின்றது அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன்.